நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 90வது வீடியோ. இந்த இதில் நித்தியப்படியே நான் நினச்சிப்பேன் என்ன டாபிக் பேசுகிறோம் பேசுகிறோன்ட்டு. நவராத்திரியில் நிறைய பேர் அம்மன்களை பற்றி பேசுகிறேன். வேரியஸ் துர்காலட்சுமி சரஸ்வதி பேசுகிறேன், அப்புறமா அந்த காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி பேசுகிறாங்க. ஸோ ஐ தாட் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பேசணும் வச்சுட்டு இன்றைக்கி டக்குன்னு போது ரிஷி சிங்கர் பற்றி ஞாபகம் வந்தது. ஸோ why don't we speak about it? இந்த ரிஷி சிங்கர் கலைக்கோட்டு மாமுனின்னு சொல்லியிருக்கு. தமிழில் வந்து கலைக்கோடு அவருக்கு மண்டையில் மான் கொம்பே முளைச்சிருந்ததுன்னு சொல்லியிருக்கு. இப்போ ரிஷி சிங்கர் எங்கே இருந்தாலும் சிங்கேரியில் இருக்கார். சிருங்ககிரி அப்படி வந்து சிங்கேரி பேர் வந்ததே இவரால் தான், நல்லா புரிஞ்சுங்க. சிங்கேரியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளேயே கிக்கேன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ரிஷி சிங்கேஸ்வரர் சாந்தாவுக்கு தனி சன்னதி இருக்குது. அந்த இடத்துக்கு 3-4 தடவை போயிருக்கேன். என்னோடய மனைவிக்காக இது அவளுக்கு டயாலிசிஸ் பண்ணும்போது இந்த கிட்னி ப்ராப்ளத்துக்காக இந்த இதுக்கு போவேன், அனந்தபுரான்னு ஒரு ஊருக்கு. அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு 2000 rupees ஸ்பெண்ட் பண்ணால் வி கேன் கோ டு ஸ்ருங்கேரி பை கேப் அண்ட் ரிட்டர்ன் பார்த்துடலாம். ஸோ அது மாதிரி போகும்போது ஒரு 5-6 தடவை போயிட்டு வந்தேன். ஸோ அப்போ வந்து பக்கத்துலேயே இந்த கிக்கே, இந்த ரிஷி சிங்கரை ரொம்ப பிடிக்கிறதுனால இந்த கிக்கேக்கும் போவேன். ஸோ அது பார்க்கலாம். இப்போ அதாவது ரிஷி சிங்கர் மகான், அவருடைய மனைவி சாந்தா. இந்த சாந்தா யாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது தசரதனுக்கு கௌசல்யா மூலமாக பிறந்த முதல் குழந்தை தான் சாந்தா. தசரதனோட பொண்ணு. அவனுக்கு அவந்தி தேசத்து மன்னன் வந்து ரோமபாதன் ஃப்ரெண்டு. யாருக்கு? தசரதனுக்கு. அவன் வந்து கேட்குறான், அந்த பொண்ணு அவ்வளோ சூட்டிக்கையாக இருக்குன்ற. தசரதன் பார்த்தார், கௌசல்யா, சுமித்ரா, கையை 3 கொண்டாடி இருக்கா, எப்படி தான் வேறு பிறந்துடும் வாழ்க்கை. ஃப்ரெண்டு கேட்குறான், சரின்னு சொல்லிட்டு ஸ்வீகாரம் கொடுத்துட்றான் அந்த குழந்தைய. முதல் குழந்தை சாந்தாவை தசரதன் ரோமபாதன்றவனுக்கு ஸ்வீகாரம் கொடுத்துட்றான். அவந்தி தேசம் அவள் ஆக்ஷன் போயிடுறான். அந்த குழந்தை அங்கே போய் வளருது. சின்ன குழந்தைய போய் எடுத்து இல்லையா, தெரியாது. அந்த வளர்ப்பு அன்னையும் ரொம்ப ஆசையாக இருக்கா. ரோமபாதன் அந்த குழந்தைய கொஞ்சறான். இந்த தசரதன் அயோத்தியில் இருந்ததை விட அங்கே ஹாப்பியாக இருக்காவும். ஸோ இப்படியே போயிடுது, வளர்றா. இது மாதிரியே போயின்னு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவந்தி தேசம் முழுக்க பஞ்சம். 5 வருஷ காலம் மழையே கிடையாது. ரொம்ப பிறண்டு போயிடுது. அப்போ ரிஷிகள்லாம் கேட்குறாரு ரோமபாதன், என்ன செய்யணும்னு கேட்டேன். அப்போ அவளாம் சொல்கிறா, நல்ல மனிதர். அவள் எல்லா ரிஷிகள்லாம் பெரிய மகான்கள் தான். எங்களை விட சிறந்த ஒருத்தருக்கா தென்னாட்டில் வரும்போது இதுக்கு சிங்கேரியில் அங்கே வந்து அந்த மலைச்சாரலில் விபாந்தகர் ஒரு மகரிஷி இருக்கார். அவர் வந்து ஒரு புள்ள பெற்று எடுத்திருக்கார். மனைவி இல்லை. இந்த விபாந்தகரோட புள்ள தான் ரிஷி சிங்கர். அவரை வந்து ரொம்ப பார்த்து அவன் பொண்ணையே பார்க்கக்கூடாது. அந்த பையன் பெண்களையே பார்த்தது இல்லாமல். ஸோ அந்த மாதிரி பொசசிவாக காட்டுக்கு நடுவில் வளரலாம். ரொம்ப அழகான வாலிபனாக இருக்கான். ரொம்ப நாலேஜும் ஜாஸ்தி. அந்த மாதிரிலாம் வளர்ந்துட்டுருக்கான். அவனோட காலடி பட்டால் பிரச்சனைன்னு பார்த்தா அவரை வந்து இந்த அவந்தியில் காலை வச்சாலே மழை கொட்டுன்றான். சரி, ராஜா பிளான் பண்ணுறான், என்ன செய்கிறது சொல்லி அழகான ஒரு போட்டு செட்டப் பண்ணி அதில் நிறைய தாசிகளெல்லாம் ஏற்றி வைஷாலின்னு ஒருத்தி இருக்கா. அப்போ தான் வந்து சீஃபாக வரா. வந்து கடல் வழியாக வந்து மேங்களூர் கோஸ்ட் வழியாக வந்து இந்த சிங்கேரிக்கு வந்துடுறா. துங்கா வழியாக ஒரு இடத்துல அந்த போட்டை கட்டி போட்டுடுறா. அது போட்னா சாதா போட்டு இல்லை, நிறைய வித் ஆல் சொபிஸ்டிகேஷனோடு இருக்கிற போட்டு. அது இவாள்லாம் ஆண்களுடைய போட்டுடுறா. அந்த காலத்திலேயே ஜஸ்ட் இமேஜின் 6200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கதை அது. அப்போ வர விபாந்தகர் எப்போ வீட்டில் இல்லையோ அப்போ பிடிக்கணும் இந்த பையனை அப்படி பிளான் பண்ணுறார். அவர் வந்து இன்டீரியர் ஃபாரஸ்ட் போகிறார். மூலிகைகள் சமித்து எல்லாம் சேகரிக்காக புள்ளட சொல்கிறார். யாராக வந்தால் கூட டோன்ட் டாக் டு தம், டோன்ட் கோ அவுட். சரிப்பா, நான் அப்படியே இருக்கேன்றான் ரிஷி சிங்கர். அந்த நேரத்தில் இவா என்டர் ஆகி, நாங்கள்லாம் வி ஆர் கம்மிங் ஃப்ரம் நியர்பை பிளேஸு, நாங்கள் எங்கூர் இதில் வந்து காய்ச்ச பழங்கள் அப்படின்னு லட்டு, மைசூர் பாக்கு, ஜிலே, ஜாங்கிரியம் அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை வேறு. ரொம்ப இனிப்பாக இருக்கு. இதெல்லாம் எங்கள் இதில் செடியிலே காய்க்கிறது தெரியுமா உங்களுக்கு அப்படின்றா. இது வந்து ரொம்ப அழகாக போட்டிருப்பான். அந்த இதில் நான் பாகவதெல்லாம் பாகவதத்தில் நிறைய இன்சிடென்ட்டு, இஸ்கான் புக்கிலெல்லாம் வந்து நிறைய பெண்மணிகள்லாம் டான்ஸ் ஆடுவான். இப்போ என்ன வாலிப பையன், ஒரு 15-16 வயசு பையனை போய் கட்டி அணைக்கிறார் இவா பொம்பளை.
ஆனால் போட்டிருக்க ஆம்பளை ட்ரெஸ்ஸு. பட் அந்த மாதிரி இந்த அந்நிய சரீரம் பட்ட உடனே இவருக்கு உணர்ச்சிகள் மேலிடுறது. என்னவோ மைக் இதுக்கு வர்றாரு. இதெல்லாம் சாப்பிட்றாரு. சரி ஒரு நாள் எங்கள் அப்பாட்ட கேட்கணும். அப்பா உங்கள் அப்பா தான் கேட்கக்கூடாது, நீ உங்கள் அப்பா எப்போ வந்து திருப்பி இன்டீரியர் போகிறாரோ அப்பா நாங்கள் வரோம் அப்படின்றார். சரி இப்போ ஒரு 2-3 நாள் ஆகுன்றார். ஸோ அப்பாவுக்கு சொல்ல அப்பா வந்து பார்க்குறாரு பையன்ட்டு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. யார் வந்து யார் போனால் யாரும் வரலன்றான். இல்லை நம்ப மாட்டேன்றார் அவர். இப்போ நான் போவே இல்லை, இங்கே தான் இருக்கேன்றான் பையன். இல்லையே ஃபைன் சம் சேஞ்சுன்றார் அந்த பையன்கிட்ட. அவன் வந்து இந்த லட்டு மைசூர் பாக்கு ஜிலேபிலாம் கொடுக்கவே இல்லை. பட் தால் தட் அவர் தபஸ் பலன்லாம் கண்டுபிடிக்கிறார் பையன்கிட்ட சேஞ்ச் இருக்குது அப்படின்ட்டு. திருப்பியும் வாங்கலாம் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு வாரம் இதுவாக போகிறேன், யாகத்துக்கெல்லாம் போகிறேன், நான் எங்கேயே நீ போகக்கூடாதுன்றார். சரிப்பான்றான். இந்த மாதிரி போயிடுறாரு. போன பிறகு டக்குன்னு இந்த கோஷ்டி வந்துடுது. இங்கே வந்த உடனே வாங்கோ சொல்லி வேறு ஐஷு போகிறான். இல்லை இந்த பாதாம் பால் பிஸ்வா இதெல்லாம் கொடுத்தா அவருக்கு அங்கே போனால் நல்லா இருக்கே இது பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இவர் அப்பா வந்து இப்போ புத்தி வளர்த்தாலும் ஹீ குட் நாட் டேஸ்ட் எனிதிங். அந்த மாதிரி ஆகிட்டார் அவர். ஸோ அவர் அப்பாவோட என்னென்ன பையனை காமமே வரக்கூடாதுன்னு வளர்த்துருக்காரு. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அவர். ரொம்ப அழகான வாலிபனாக இருக்கா. இந்த பிரம்மச்சரியன்றது மூஞ்சில் பரிமளிக்கிறது அப்படியே. அப்போ அப்படி போட்டுக்கு அழிச்சு போய் பாருங்கோ இதான் இங்கே வீடுன்றா, போட்டு வீடுன்ட்டாவா. ஸோ அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, நல்ல பட்டு மத்தியெல்லாம் இருக்குது. அங்கே வந்து கனிகள் பழரசங்கள் இதெல்லாம் கொடுக்குறா. அப்படின்னா இந்த கயிறை கட் பண்ணி அது ஸ்டார்டட் மூவிங். ஸோ இவரை ரிஷிசங்கர் அழிச்சுட்டு அவந்தி தேசத்துக்கு போயிடுறார். விபாதுக்கு வந்து பார்க்குறாரு. பார்த்தா பொள்ளையை காணும், எங்கேயோ போயிருக்கான் போலுக்கு தேடுறார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, டிஸப்பியர்ட். ஸோ திருப்பி தபஸ் பண்ணுறாரு. எங்கே போயிருப்பான் அவன்? அவந்திக்கு போயிட்டான்னு தெரிஞ்சிருது அவருக்கு. தெரிஞ்சிட்டு சத்தம் போட்டு அவர் சபிக்கிற கோபத்தோடு வராரு. அதுக்குள்ளே ரோமபாதம் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு தேசத்திலையும் அவந்தி தேசம் அவர் ரோமபாதனுடைய ஏரியா பெருசு. என்ன செய்கிறார், விபாந்தகர் வரப்போகிறார். அதனால் வந்து எந்த கிராமத்தில் நுழைஞ்சாலும் அங்கே இருக்க பசு மாடுகள் இது நிலபுலங்கள் எல்லாம் வந்து ரிஷிசங்கருக்கு சொந்தம் சொல்லிடுமோன்ட்டான். ஸோ அங்கே வரார். ரிஷிசங்கர் வந்த உடனே ரோமபாதனுடைய அவந்தி தேசத்தில் காலை வைக்கிறார். கொட்டு எடுத்த மழை, நல்ல மரங்கள்லாம் பூக்கிறது, கனிகள்லாம் காய்க்கிறது, நிலங்கள்லாம் பச்சை பசேன்னு ஆகிடுது வித்தின் ஃபியூ டேஸு. ஸோ அப்போ பார்க்குறான் ராஜா, சரி மடக்கி போடணும்னு சொல்லிவிட்டு மாப்பிள்ளையா பண்ணோன்னு சொல்லிவிட்டு சாந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம். கல்யாணம் பண்ணி விபாந்தகர் வர இது கோபத்தோடு வரும்போது ஒவ்வொரு கிராமத்தில் கிராஸ் பண்ணும்போது இதெல்லாம் ரிஷிசங்கர் சொந்தம் சொன்னோடனே எப்படி பிள்ளைக்கு சொந்தமாகும் நினச்சிட்டு போகிறார் அவர். போய் அங்கே போய் இவனை போய் சபிக்கிறதுக்காக கையை ஓங்குறார். பார்த்தா அந்த அரியணையில் யாரை உட்காந்துட்டுருக்கா, ரிஷிசங்கரும் சாந்தா தேவியும் உட்காந்துட்டுருக்கா. அப்போ கூப்பிட்றாரு பையனை, நான் சபிக்கலை, ஒன்று சொல்கிறேன், நீ பிராமண, நீ சத்திரிய குடும்பம், அது இங்கே வந்து நீ பண்ணிட்டு இருக்கிய நியாயமானது, அதனால் அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு நீ வந்துடும். பின்னாடி வம்சவிருத்திக்கு வரணும் இல்லையா, அதனால் அப்புறம் கம் பேக் டு சிங்கேரின்றார். அப்போ சாந்தா என்ன சொல்கிறேன், இல்லை நான் தனியாக இருக்க முடியாதுங்க, நானும் வந்துடுறேன்றார். சாந்தாவை அழிச்சுண்டு ரிஷிசிங்கர் ஆல் த வே ட்ராவல்ஸ் டு சிங்கேரி. இந்த கிக்கேன்ற இடத்துல அவர் ஆசிரமம் அமைச்சு அங்கே இருக்கார். குழந்தையெல்லாம் பிறகு அது வேறு கதை. இந்த கிக்கேக்கு போனால் ரிஷிசிங்கேஸ்வரர் பெரிய லிங்கம், அது பக்கத்துலேயே சாந்தாக்கு சன்னதி. கிரீடமெல்லாம் வச்சுக்க மாட்டாவா, கொண்டப்பட்ட மாதிரி தான் இருக்கும். ஒரு கையில் 2 கை, ஒரு கை மீனாட்சி இடத்த தொங்க விட்டுருக்கோம், ஒரு கையில் புஷ்பம் வச்சுட்டுருப்போம். சாந்தா 6 அடி உயரம் இருக்கும் அந்த சிலை. பார்த்துருக்காத. இது எதுக்கு சொன்னால் தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ யாருன்னா ராமரோட அக்கா, நல்லா புரிஞ்சுங்க. சாந்தா தேவின்றது ராமருக்கு அக்கா. இது எதில் காமிச்சிருக்காங்கன்னா சினிமாலாம் எடுக்கிற தமிழ்நாட்டில் எடுத்த சினிமாவில் இருக்காது. இதெல்லாம் லவகுச்சான்னு வந்து NT ராமாராவ் அஞ்சல் தேவி நடிச்சது. அதில் சாந்தா வருவா. யார் வருவா சாந்தாவான்னா, இவ ஜெயலலிதாவோட அம்மா சந்தியா வந்து நடிச்சிருப்போம். அதில் அக்கான்னு கூப்பிடுவார். ஏன்னா இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் ராமர் பிறக்கிறதுக்கு அவர் தான் காரணம். ரிஷிசங்கர் தான் போய் புத்திரகாமேஷ்டி யாகம் தசரத்துக்கு பண்ணி வைக்கிறார். அப்போ தான் வந்து இந்த யாக புருஷன் வந்து பாயசம் கொண்டு தரான். அது 3 கொண்டாட்டிக்கு தர்றார். ராமர் லக்ஷ்மணர் பரத சத்ருகனை பிறக்கிறார்னு கதை வருது. அந்த யாகத்துக்கு மூல காரணமே இவர் தான். யார்? நம்ம ரிஷிசிங்கர் தான். ஸோ ஹீ இஸ் அ சூப்பர் ஹீரோ. செகண்ட் டைம் ராமர் வளர்ந்து இதெல்லாம் ஆன பிறகு இதுக்கு லங்காவில் ராவணன் வதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து சீத்தையை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு
திருப்பியும் பண்ணுறாரு யாகத்தை, அசுமதி யாகம் பண்ணுறாரு. அப்போ லவகுஷாவோட சண்டை போடுற நடக்குது. அந்த நேரத்துலையும் சாந்தாவும் இங்கே சிருங்கேரியிலேருந்து போய் அந்த யாகத்தை பண்ணுறா. ஸோ இஸ் என்ன சொல்கிறது, சௌதிகள் தான் இப்போ யாகம்லாம் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். பிராமணாவில் வைதிக பிராமணா வேறு, சிவாச்சாரியார் இது வேறு. சௌதிகள் ஒருத்தருப்பா, அவள் வந்து கர்ணகுண்டலம் போட்டிருப்பா, தங்கத்திலேயே ஒரு இதுவாட்டம் பண்ணி ஒரு மகர குண்டலம் போட்டிருப்பா. அவள் வேற எங்கேயும் சாப்பிடலாம் மாட்டாள். எந்த ஆற்றுலையும் பெரிய பிராமண ஆற்றோட சாப்பிட மாட்டாள். அவளே சமைப்பாள். அவளுக்கு ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்? அந்த ஜஸ்ட் இமேஜின், ஒரு யாகத்துக்கு போனால் ஒவ்வொருத்துக்கும் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் தரணும். ஏன்னா அந்த ஒரு யாகம் அடிக்கடி பண்ண மாட்டாள், ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் பண்ணுவாள். ஸோ அந்த பணத்தை வச்சுட்டு ஒரு வருஷத்தை ஓட்டியானோ அவள். ஸோ அந்த யாகம்ன்றது வேறு, ஹோமன்றது வேறு. இப்போ எங்கள் வீட்டில் யாகம் பண்ண அப்படின்றாங்க. யாகம்லாம் பண்ணவே முடியாது, பல கோடி வேணும் ஒரு யாகம் பண்ணுறதுக்கு. க்ரோஸில் யூ டு ஸ்பெண்ட். எஸ், யாகத்துக்கு பெரிய பெரிய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அது ஒரு வாரம் நடக்கும். ஸோ இப்படி தான் பண்ணணும், இந்த யாகத்தண்ணி இருக்குது. ஸோ ரிஷிசங்கர் இஸ் அன் எக்ஸ்பர்ட் அந்த அந்த ஃபீல்டில். அது மாதிரி இருந்திருக்கார். பெரிய தபோ பலனுடையவர், மகானுபாவர். அவர் வந்து சிங்கேரி போகிறவா கட்டாயம் கிங்கை போய் பார்க்கணும். இந்த சாந்தா தேவியும் ரிஷிசிங்கேஸ்வரையும் பார்த்துடுவாங்க. அவள்லாம் வந்து எப்பயுமே அருளக்கூடியவா. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், அந்த சன்னதிக்கு போயிருக்கேன். இதை சொல்லி இந்த 90வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.